பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தரிடத்தில் நாம் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு தந்தருளுவார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவான பின்பு கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பதாக வைத்த பொழுது இந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. உகந்த விண்ணப்பமாக இருந்தது நிமித்தமாக சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்திருக்கிறார். அவன் கேட்ட ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை குறித்து அங்கே அநேகர் ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்து நியாயமாக தன்னுடைய ஜனங்களை நீதியாக நடத்தவும் நியாயம் விசாரிக்கவும் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அழகாக நடத்தி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை நம்முடைய வாழ்விலே தந்து அதை ஆசீர்வாதமாக்கி தருவார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களிடத்திலிருந்து புறப்படக்கூடிய விண்ணப்பமுடைய பார்வையிலே உமக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல அனுகிரகங்களை தருவீராக. நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.